தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 42 பீடி மூட்டைகளை கடலோர காவல்துறை குழும போலீசார் பறிமுதல் செய்தனர். காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த ஒரு சரக்கு வாகனத்தை சோதனையிட்ட போது 30 கிலோ பண்டல்களாக இருந்த 42 பீடி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீசாரை கண்டதும் தப்பியோடியவர்களை கியூ பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் சரக்கு வாகனம் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இரவு பெய்த கனமழையில் செய்யாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக சாலை ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். செங்கம் அடுத்த அம்மாபாளையத்திலிருந்து புதுப்பாளையம் செல்லும் கிராம சாலையில் செய்யாற்றின் குறுக்கே மேல்முடியனூர் பகுதியில் புதிய பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதற்காக அமைக்கப்பட்ட தரைப்பாதை நேற்று இரவு பெய்த கனமழையில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 3 கிராமங்களை சுற்றி மேல்முடியனூர் மக்கள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த 2 பெண்கள் உட்பட 4 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்த தொடர் புகார்களின் அடிப்படையில் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவர் சதீஷ் உள்ளிட்டோர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அதன்படி குடியாத்தம் பகுதியில் மருத்துவ படிப்பின்றி பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்த ஜோதி பிரியா, ரேவதி, துக்காரமன், வெள்ளியப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அனுமதியின்றி கிராவல் மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிராவல் மண் கொள்ளை தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பக்கத்துல தண்ணி இருந்தா தான் அங்க இருக்கும். இங்க பக்கத்துல போற ஊர் அவங்க ரொம்ப ஆழம் போட்டு 5 அடி ஆழத்துக்கு போட்டு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன யூஸ், அவங்களுக்கு ஆழம் எவ்வளவு ஆழம் போகுமோ அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். கிராவல் மண் திருட்டை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.